இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமர், உனக்கு சொல்லாம அந்த போட்டோவை எடுத்ததுக்கு சாரி அமர். நான் கூட கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஐயோ இல்ல அமர், உன் பிளேஸ்ல நான் இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் ஆயிருப்பேன். ஆக்சுவலா அந்த போட்டோவை ஏன் எடுத்தேன்னு தெரியுமா? உனக்காகவும் பசங்களுக்காகவும் தான். ஆமா, உங்களுக்காக தான். உங்க கஷ்டத்தை பார்க்க முடியாம எடுத்துட்டேன். அதை எடுத்ததால உனக்கும் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், கோபம் கூட வரும். என்ன நீ திட்டுவன்னு கூட தெரியும். இருந்தாலும் அதை நான் ஏன் எடுத்தேன்னா, பசங்களும் நீயும் அந்த போட்டோ பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அருந்ததிய நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, டிஸ்டர்ப் ஆகுறீங்க. சின்ன பசங்க அமர், அவங்க அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என்ன ஆயிடுவாங்களோன்னு பயந்துதான் எடுத்தேன். ஆனா அருந்ததி நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கா, எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கா. சரி, போட்டோவை மறுபடியும் அங்க மாட்டாங்க. அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரன்னுவாங்க. அத நான் என்னமோ நினைச்சேன், அது இதானாமா? ஆனா நீங்க சூப்பர்மா. பின்ன இத்தனை வருஷம் என்னோட காதலையும் பகையையும் அவ்வளவு ஈஸியா நான் எப்படி விட்டுருவேன்? என்ன அமரேந்திரா, நீ வேண்டான்னு சொல்லிட்டியா? ஆமாமா, பசங்களும் நீங்களும் போட்டோவை பார்த்து கஷ்டப்படுறீங்கன்னு தான் மனோகரி அந்த மாதிரி செஞ்சா. பாத்தீங்களா குப்தா, மனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இருந்தா எப்படி பாத்துப்பனோ அப்படி பாத்துக்கிறா. அவ ரொம்ப நல்லவனு இப்ப புரியுதா? அவ நல்ல மனசு, அவளோட குணம் எல்லாமே எனக்கு புரியும். அதே மாதிரி நீ புரிஞ்சிக்கிற நாளும் சீக்கிரம் வரும். ஒரு நல்ல கேரக்டரா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஒரு தடவை அப்பாயிண்ட் பண்ணா அதுக்கப்புறம் மறுபடியும் மாத்த முடியாது. ராதோட் சார், நீயும் இங்கேயே இரு. பசங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்க. அவங்கள பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். அவங்கள நல்லா யாரால பாத்துக்க முடியும்னு யோசிச்சு முடிவிட. சரிங்க சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணா கண்டிப்பா எனக்கும் அது பிடிக்கும். சரிடா. சரி அமர், கூட இருந்து நானும் பாத்துக்கிறேன். ராதோட், கீஸ். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? உனக்கு எதுவும் அடிபடல? ஏன் அடிபடலன்னு ஃபீல் பண்றியா? கை ஏதாவது உடையணுமா என்ன? கால் உடைஞ்சா சந்தோஷமா, இல்ல ஆளே ஒரேடியா போயிட்டா சந்தோஷமா இருப்பியா? உண்மையிலேயே உனக்கு என்னதாயா பிரச்சனை? நான் எங்க போறேனோ அங்க நீ வர, இல்லனா சடனா வந்து முன்னாடி நிக்கிற. உனக்கும் எனக்கும் அப்படி என்னதாயா சம்பந்தம் இருக்கு? என்ன இப்படி முறைக்கிற? மறுபடியும் கன் எடுக்க போறியா, இல்லனா சுட்டு தள்ள போறியா? ராங் வேல வந்து வண்டியில இடிச்சது நீ. நான் என்னோட வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் உன்னோட வழியில நான் ஏன் வரேன், எப்படி வரேன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. சொல்ல போனா நான் எதுக்கு வரேன்னு கூட எனக்கு தெரியல. காலையிலே ஒரு அர்ஜென்ட் வேலையை கிளம்பினேன். நல்லா பூனை மாதிரி குறுக்க வந்துட்டல. இனிமே அந்த வேலை கிடைச்ச மாதிரி தான். ஏய், உன் வேலை ஆகிறதுக்கும் நான் உன் முன்னாடி வரதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லனாலும் இப்படி டெய்லி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த சம்பந்தம் தான்ப்பா. நான் போற வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் நடக்கலன்னு வெய்யு, அடுத்த தடவை உன்னை பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். உன்னை தேடிக்கிட்டு நானே வந்துருவேன். உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ஹலோ, உனக்கு உயிர் மேல உண்மையாவே பயம் இருந்தா நான் இப்ப போற வேலை நடக்கணும்னு வேண்டிக்கும். இல்லன்னு வெய்யு, அடுத்த வாட்டி நான் உன்னை எங்க பார்த்தாலும் சும்மாவே விட மாட்டேன்.
எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் கருணை தயவுன்னு எதுவுமே இல்ல. இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன்னு வையேன், மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருவேன். போ. சொன்னது ஞாபகம் இருக்கல? நீ தான் செலக்ட் ஆகணும். அவங்களோட கேர்டேக்கரா நீ தான் இங்க வரணும். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ம். இதென்னடி இத்தனை பொண்ணுங்க வராங்க? நம்ம ராத்தோட ஆட் கொடுத்திருந்தார்ல மேடம், அதான் வேலையில்லாத ஆள்லாம் வந்துட்டு இருக்காங்க போல. ம். இங்க பாருமா, உள்ள ஜட்ஜுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. நீ பார்த்து கவனமா பேசணும், சரியா? சரி. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம். இன்டர்வியூக்கு வந்தீங்களா? ஆமாங்க. என்ன ரெண்டு பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் முன்னாடியே பழக்கமா? ஆஹா, இப்பதான் பழக்கம். சி 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 சி, பழக்கம் இல்ல, ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா? சார். உங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல? எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. என்னோட இதயம் வேகமா துடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆத்மாங்களுக்கு கூட இதயம் இருக்குமா? அது துடிக்கிறது ஃபீல் ஆக முடியுமா? என்ன மௌனமா இருக்கீங்க? அந்த தாயத்தை கழட்டுற ஆளு எனக்கு வேண்டப்பட்டவங்க. ஏங்க இல்ல அக்கா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரோ வருவாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு என்னமோ வந்தவங்கள யார பார்த்தாலும் ஒண்ணுமே தோணல. சரி, எனக்கு வேண்டியவங்க வருவாங்களா இல்லையா? யார் இந்த பொண்ணு?